வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல்ல ரத்தத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய உடல்ல ஆண்களாக இருந்தோம் அப்படின்னா 13.5 முதல் 17.5 கிராம் வரைக்கும் நமக்கு ரத்தம் இருக்கணும். பெண்களாக இருந்தோம் அப்படின்னா 12 முதல் 15.5 கிராம் வரைக்கும் நமக்கு ரத்தம் இருக்க வேண்டும். பொதுவாக இன்றைய காலத்துல ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கும் இருக்கு. உடல்ல ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இரும்பு சத்து குறைபாடும் ஒண்ணுதான். உடல்ல ரத்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்படும், தலைவலி ஏற்படும், சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தம் குறைவாக இருக்கிறத நம்ம அனீமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்மளுடைய உடல் ரத்தத்தை அதிகப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல்ல ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தை அதிகரிக்க விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம், பெரி பழங்கள், அப்புறம் திராட்சை பழங்கள், இது எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடணும். மற்ற விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்க சாப்பிடும்போது விரைவில் உங்களுடைய உடல்ல ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க தேடி தேடி எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய உடல்ல ரத்தத்தை அதிகரிக்க ரொம்பவே சீக்கிரமாக உதவிகரமாக இருக்கும். உடல்ல இரும்பு சத்து குறைவதாலும் நமக்கு ரத்தம் குறையும். அதனால நீங்க இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய காய்கறிகள், முட்டை, தானியங்கள், பருப்பு வகைகள், அசைவ உணவுகள், ஸோ நான்வெஜ் ஃபுட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக விரைவாக உங்களுடைய உள்ள ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால ஹீமோகுளோபின் நம்ம சொல்லக்கூடிய புரதமும் அதிகரிக்கப்படுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கலாம். ஃபோலிக் அமிலம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுடைய உடலில் ரத்த சிகப்பணுக்களை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சத்து. ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்தால் ஹீமோகுளோபினுடைய அளவும் குறையும். இதனால தான் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அல்லது அது வந்திருக்கு அதை கியூர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய பச்சை காய்கறிகள், ஸோ இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். வேர்க்கடலையை எடுத்துக்கணும், வாழைப்பழத்தை எடுத்துக்கணும், ஃப்ரக்கோலி போன்ற உணவுகள் எடுத்துக்கணும், ஈரல் போன்ற நீங்க சாப்பிடணும். இது எல்லாமே ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் தான். இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தை நீங்க அதிகப்படுத்தி ரெட் பிளட் செல்ஸ் குறிப்பா இன்க்ரீஸ் பண்ணி அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். மற்ற ரத்த சம்பந்தமான நோய்களையுமே நீங்க குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கொள்ளலாம். பழங்கள்ல மாதுளம் பழத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல்ல நீங்க ரத்தத்தை அதிகப்படுத்திக்க ஆரம்பிக்கலாம். குறிப்பாக நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிடும் போது அப்படியே சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா இயற்கையான முறையிலே சாப்பிட ஜூஸ் குடிக்க ஆரம்பிங்க. சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மாதுளம் பழத்தில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து, இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு சிறந்த உணவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சத்துக்கள். அதனால நீங்க தினமும் கூட ஒரு மாதுளம் பழம் சாப்பிடலாம். இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ஹீமோகுளோபினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். ரத்தம் உங்களுடைய உடல் அதிகரிக்கிறதுக்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே போதும். இது நம்மளுடைய உடல்ல வெகுவான முறையில் ரத்தத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தம் அதிகரிப்பதன் மூலம் ரத்த சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிச்சு இரும்பு சத்தையும் நமக்கு இந்த பேரிச்சம்பழம் கொடுக்கும். இதனால ரத்த சம்பந்தமான பல நோய்களை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம், வராமல் தடுத்துக்கலாம். குறிப்பாக அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை நமக்கு இருக்காது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். குறிப்பாக வந்து சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது இது இயற்கையாக இனிப்பு சத்து அதிகமாக கொண்டிருக்கிறதால பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை அதிகப்படுத்திடலாம். அதனால நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகி பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிட்டு அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது. பீட்ரூட்டை ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதனால தினமும் நீங்கள் பீட்ரூட்டை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை ஜூஸ் ஆகவும் தினமும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது விரைவில் உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு, ரத்த தானம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. குறிப்பாக வந்து பீட்ரூட்டை உணவுகளை சேர்த்து கொடுப்பாங்க, ரசம்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது காரணம் பீட்ரூட் வந்து நமக்கு சீக்கிரமாகவே நம்மளுடைய உடல் ரத்தத்தை அதிகப்படுத்தும். பருப்பு வகைகளை ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வகைகளான வேர்க்கடலை, பட்டாணி பருப்பு மற்றும் பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள் எல்லாமே ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பருப்பு வகைகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் நம்மளுடைய உடலில்
இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செஞ்சு ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இதன் மூலமாக நமக்கு ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஆகையால் உங்களுடைய உணவில் நீங்கள் இந்த உணவுகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்துட்டே வாங்க. சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் எப்படியாவது இந்த சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் ரத்தம் மிகவும் விரைவாக அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படலாம். தொடர்ந்து இதை சாப்பிட்டு ரத்தத்தை அதிகப்படுத்தி ரத்தம் சொந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து நலமோடு வாழுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.